ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025. இன்று முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னைய காலத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு விடயங்களில் பங்கு பெற்றிய இப்போது ரிசர்வ் படையினராக காணப்படும் படை வீரர்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு தங்களது கோரிக்கைகளை கடிதங்களாக முன்வைத்துள்ளனர். இவ்வாறு எழுதப்பட்ட கடிதத்தில் சுமார் 1600க்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் நெசட் மற்றும் இராணுவ தலைமையகத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் செய்து பணைய கைதிகளாகவும் போர் கைதிகளாகவும் அகப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுவிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தில் இந்த போர் அர்த்தமற்ற ஒன்றாகும், அரசியல் காரணங்களுக்காகவே இந்த போர் நடத்தப்படுகிறது என்று அவற்றில் சுட்டிக்காட்டப்பட்டதும் இங்கு முக்கியமான விடயம். இதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் பதில் வழங்கும் முகமாக மேற்படி கடிதத்தை கையொப்பமிட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பிய அனைத்து ரிசர்வ் படை வீரர்கள் அனைவரும் இஸ்ரேலிய படையினர் அனைவரிடம் மனோதைரியத்தை அதைரியப்படுத்திய காரணமாக இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக இஸ்ரேலிய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பலை கடுமையாக தாக்கிய ஹூதிகள். செங்கடலில் நின்று கொண்டு யெமனை தாக்கி வரும் ஹரி ட்ரூமேன் போர்க்கப்பலை நோக்கி சென்ற காலங்களில் யெமன் போராளிகள் தொடர்ச்சியாக தாக்குதல் மேற்கொண்டு வந்தனர். இதனால் இந்த ஹரி ட்ரூமேன் கப்பல் பகுதி அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இவ்வகையில் இக்கப்பலை பழுது பார்ப்பதற்காக செங்கடலில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டது. பின்னர் அக்கப்பல் செங்கடல் வழிபாதைக்கு கொண்டுவரப்பட்டு யெமன் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஹூதிகள் இந்த கப்பலை முற்றுமுழுதாக பலத்த அடி மூலம் செயலிழக்க செய்துள்ளதாக செய்திகளை வெளியிட்டுள்ளனர். காசாவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. காசாவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவிப்பது போல தங்களிடமிருந்து 10 பேரை விடுவிக்க தயாராக உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்த போது பதில் வழங்கும் முகமாக பலஸ்தீனிய போராளிகள் தரப்பில் கீழ்வருமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது, நாங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க தயார். நீங்கள் முற்றுமுழுதாக யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டு காசாவை விட்டு வெளியேறினால் மாத்திரமே இது அமுல்படுத்தப்படும். பணைய கைதிகளை விடுவிப்பதில் முறையற்ற செயற்பாடுகள் எங்கள் தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்படாது என இஸ்ரேலுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளனர். இஸ்ரேலை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்ட ஹூதிகள் இதுவரை என்றுமில்லாத அளவு ஒரே நேரத்தில் 20 ஆளில்லாத விமானங்களை இஸ்ரேலை நோக்கி ஏவி பலத்த தாக்குதல் ஒன்றை செய்துள்ளது. இதனால் சில இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்களது எக்ஸ்பேஜில் எமது விடுமுறை நாளான நேற்று இந்த தாக்குதல்களால் வெளியே செல்ல முடியாமல் பங்கருக்குள்ளேயே ஒளிந்திருக்க வேண்டி வந்தது என தங்களது துயரம் மிக்க கருத்துக்களை எக்ஸ் தளங்களில் வெளியிட்டிருந்தனர். ரஃபாவில் பலஸ்தீனிய போராளிகளின் பதுங்கு குழியை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்த செய்தியை பற்றி ஹமாஸ் போராளிகள் வெளியிட்ட செய்தி. இது பற்றி ஹமாஸ் போராளிகள் குறிப்பிடும் போது, ரஃபா பகுதி ஒன்றில் காணப்பட்ட பதுங்கு குழியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி பலத்த தாக்குதல் ஒன்றை ஹமாஸ் போராளிகள் செய்த போது அதனை நோக்கி எதிர் தாக்குதல் செய்த இஸ்ரேலிய ராணுவம் பதுங்கு குழியை நோக்கி முன்னேறியது. பின்னர் பதுங்கு குழியில் இருந்த ஹமாஸ் போராளிகள் பின்வாங்கி சென்றனர். பின்னர் முன்னேறி வந்த இஸ்ரேலிய ராணுவம் பதுங்கு குழியை கைப்பற்றிவிட்டதாக அறிவித்தது. ஆனால் ஹமாஸ் ராணுவமோ தந்திரோபாய பின்வாங்கலை மேற்கொண்டு பதுங்கு குழியை அடைந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது கொரில்லா தாக்குதலை மேற்கொண்டு சுமார் 12க்கும் மேற்பட்ட அங்கிருந்த இஸ்ரேலிய ராணுவம் அனைவரையும் அளித்துள்ளதாக காசா போராளிகள் தெரிவித்துள்ளனர். சமூக வலைத்தளங்களை நிர்வகிக்கும் இஸ்ரேலிய உத்தியோகபூர்வ ராணுவத்தினர். இங்கே இஸ்ரேலிய ராணுவத்தினர் சிலர் சமூக வலைத்தளங்களை, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்குகள் போன்ற பல்வேறு வெப் தளங்களை நிர்வகித்து வருவதை இங்கு காட்டுகிறது. காணொலி எக்ஸ் தளத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். இக்காணொலியை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியவர் குறிப்பிட்ட கருத்து என்னவெனில், இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அரசு தொழில்களை செய்து வருகின்றனர். wrote a tweet about how many suspected terrorists were arrested in the West Bank last night. About every day we update the Twitter first thing in the morning how many were arrested, and I just wrote a tweet about it. இந்த தொழிலில் சுமார் 8200 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். இவர்களது பணி என்னவெனில், சுமார் ஆயிரக்கணக்கான சோசியல் மீடியாக்களை உருவாக்கி அதனை அரபு நாடுகளுக்கு பகிர்ந்து அரபு மக்களின் மூளைகளை சலவை செய்யும் வகையில் இவர்கள் ஈடுபடுகின்றனர். இவர்கள் நடாத்தும் சமூக வலைத்தள கணக்குகள் அனைத்தும் அரபுகளின் பெயர்களிலே உள்ளது. மேற்படி இந்த இஸ்ரேலிய ராணுவம் அரபு மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்படுகின்றனர்.
எனவே இவர்கள் இவ்வாறான கணக்குகளை உருவாக்கி அரபுகளிடையே பகிர செய்து அவர்களுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்கி வருவதாக இக்காணொளியை பதிவேற்றியவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் போது இப்பணிக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் குறிப்பிடும் கருத்து என்னவெனில், நாம் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருவதாகவே இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் இது உண்மை அல்ல என்று இந்த காணொளியை பதிவேற்றியவர் குறிப்பிட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. Hear real-world information instantly. News Global Library.